சொன்னால் போதும் எல்லாம் மாறும். நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. பாவத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்த கிருபைதானே பெரியது. பாவத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்த கிருபைதானே பெரியது. ஜீவனை விடவும் கிருபைதான் மிகவும் பெரியது. என் ஜீவனை விடவும் கிருபைதான் மிகவும் பெரியது. நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. வியாதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்த வல்லமைதானே பெரியது. சொல்லுங்க. வியாதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்த வல்லமைதானே பெரியது. மரணத்தை விடவும் வல்லமைதானே மிகவும் பெரியது. மரணத்தை விடவும் வல்லமைதான் மிகவும் பெரியது. நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. யாவரும் மறந்த என்னை தூக்கி அணைத்த அன்புதானே. யாவரும் மறந்த என்னை தூக்கி அணைத்த அன்புதானே பெரியது. ஜீவனை விடவும் அன்புதான் மிகவும் பெரியது. என் ஜீவனை விடவும் அன்புதான் மிகவும்
எல்லாம் மாறும் உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகமில்லை. உமக்கு மேலே வல்லமையில்லை. உமக்கு மேலே ராஜரீகமில்லை. தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஆராதித்தோம். தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் தலைமை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இதோ எங்களை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளவைகளை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே. ராஜாவுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்மாவோ சிஷ்யரோடு நீர் ஆண்டவரே இடைப்பட்டீர் ஆண்டவரே. அவருடைய உள்ளங்களை நீர் திறந்தது போல ராஜா, நீதியாளின் இருதயத்தை திறந்தது போல இதோ நாங்கள் அமர்ந்திருக்கிற எங்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய அபிஷேகம் இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய சிந்தைகளை நீர் ஆளுகை செய்வீராக. உடைய ஆண்டவரை திருவிழ கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல அடங்கும்படியாய் செபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய செய்திக்கான தலைப்பு லோதேபாரிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறான். தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவன் தேவ சமூகத்திலே நிற்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு ராஜா அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை அது? தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், என் தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுக்காக வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவரை அவனை சிறு வயதிலிருந்து அவனை உயர்த்தினான். என் தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்யணும், அவருக்காக நான் ஆலயத்தை கட்டணும் என்று அவன் ராஜபார காலத்திலே அவன் அநேக காரியங்களை, அநேக பொருட்களை, அநேக பொருட்களை எல்லாவற்றையும் சபதரித்து வைத்தான். அவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து சொல்கிறான், நான் கேதுரு மரங்களால் நிறைந்த வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன். தேவனுடைய பெட்டி எப்படி இருக்கிறது? அது திரைச்சீலின் கீழே இருக்கிறது. நான் ஒன்று செய்ய போகிறேன். என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், என் தேவன் என்னை ராஜாவாக அபிஷேகம் செய்திருக்கிறார். நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்காக ஒரு ஆலயம் அவன் கட்ட வேண்டாம், நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். அல்லேலூயா. நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவன் சொல்றான், தேவரே, நீர் என்னை நினைப்பதற்கு, என் தேவரீர் என்னை நீர் இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 78:70 வாசிக்கிறோம், நம்முடைய தாசனாகிய தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். ஆடு
திரிந்ததான தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்ததான அந்த தாவீதை ஆண்டவர் எடுத்து உயர்த்தினார், ராஜாவாக அபிஷேகம் செய்தார். சொந்தங்களால உடன் பிறந்தவர்களாக மறக்கப்பட்டதான ஒரு பாத்திரம், அசட்டை பண்ணப்பட்டதான பாத்திரம் இந்த ராஜா. சவுல் ராஜா ஒரு தெல்லப்பூச்சை தேடுவது போல அவனுடைய பிராணனை வாங்க தேடினதான இந்த தாவீது, வனாந்திரம் தான் அவனுடைய வாழ்க்கை, குகைகளிலும் கெபிகளிலும் தான் அவனுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனால் இந்த நாளில் அவன் சொல்றான், நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நோக்கி நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவரே என்னை நீர் கொண்டு வந்ததற்கு, இம்மட்டு என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம். எத்தனை கண்ணீரான சூழ்நிலைகளை நாம் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஒருவரும் நம்மை கண்ணோக்கி பார்ப்பதற்கு யாருமே இல்லை, கை தூக்கி நிறுத்துவதற்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் ஒருவரே, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒருவரே. வனாந்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது, ஓ கண்ணீரே நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தாரே. நம்ம வேலை ஸ்தலங்களில, குடும்ப வாழ்க்கையில தனியாக இருந்தோம், எத்தனையோ கண்ணீர்ல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் கொண்டு வந்தாரே. நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ வியாதி படுக்கை சூழ்நிலையில் இருந்தது, ஆனால் அவைவற்றை அளவு எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டு எடுத்தீரே. அல்லேலூயா. நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் ஏமாத்திரம். தாவீது சொல்ற ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு தாவீது தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, என் வீட்டை குறித்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தலைமுறையை குறித்து நீர் ஒரு மனுஷன் விதமாக நீர் என்னோடு இடைப்பட்டீரே என்று சொல்லி தாவீது தேவ சமூகத்தில் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டோட சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தாவீதை உயர்த்தின தேவன், அல்லேலூயா, இன்று உங்களையும் உயர்த்த, உங்களையும் அல்லேலூயா ஆண்டவர் தூக்கி நிறுத்த ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கள் தேவன் நீர் எங்களை உயர்த்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நீர் இத்தனை நன்மையில் எனக்கு செய்திருக்கிறீர், நான் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு என்ன காரணம்? சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அவன் என்ன செய்தான்? அப்படி ஆண்டவருடைய பாதத்தை தேடினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ சமூகத்தை தன் பக்கமாக வைத்துக் கொண்டான். வனாந்திர பாதையாக இருந்தாலும் அவன் தேவனையே சார்ந்து கொண்டவனாய் இருந்தான். இந்த நேரத்திலும் எத்தனை உறவுகள் மறந்து போனாலும், எத்தனை சொந்த பந்தங்கள் நம்மை விட்டு தூரமாய் போனாலும், தேவ சமூகத்தை நம்ம அருகில வைத்திருக்கிறோமா? தேவனை நாம் தேடுகிறோமா? தேவன் பக்கமாய் நாம் திரும்புகிறோமா? நிச்சயமாக ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நான் ஏமாத்திரம் தாவீது அறிக்கிறது போல, அல்லேலூயா, சொல்ற என் வீடு, ஆண்டவர் சொல்றாரு, உன் வீடு எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும். இன்னைக்கு அன்பான தாய் தகப்பன்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, என் பிள்ளைங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. என்னுடைய சந்ததி, உன்னுடைய சந்ததி எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி தேவனுக்கு முன்பாய் நிலைத்திருக்கும். எல்லா கரங்களும் உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் என்னோடு முடிந்து விடக்கூடாது. என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, என் வீடு, அல்லேலூயா, என்னுடைய சந்ததி உமக்கு முன்பாய் நிலைத்திருக்கணும் ஐயா. அல்லேலூயா. ஒரு ராஜா தன்னை அர்ப்பணிக்கிறான். நாமும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, எனக்கு இத்தனை ஆசீர்வாதம் தர்றதற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம்.
மனிதனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரமா, நான் எம்மாத்திரம், உமது அடியான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஒரு மனுஷன் ராஜாவின் இடத்துல பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த மனிதன் யார் என்று சொன்னால் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கும் 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற பொழுது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். இந்த செத்த நாயை போல இருக்கிறேன் என்று சொன்ன மனுஷன் யார் என்று சொன்னால் அவன் மேவிபோசேத். மேவிபோசேத் என்று பார்க்கிறோம். இவன் யார் என்று பார்த்தால் இவன் சவுலுடைய பேரனும் யோனத்தானுடைய மகனுமாக இருக்கிறான். இப்பொழுது ஒரு யுத்தத்திலே சவுல் ராஜாவும் மடிந்து போகிறான். அவனுடையதான மகன் யோனத்தானும் 2 பேரும் மடிந்து போகிறார்கள். தேசத்திலே சவுல் ராஜா, ஒரு ராஜா மடிந்து போகிறான். அவனுடைய மகன் இளவரசன் ஆக வேண்டும். இளவரசனும் மடிந்து போய் விடுகிறான். யோனத்தானும் மடிந்து போய் விடுகிறான். 2 பேரும் இல்லை தேசத்திலே. யோனத்தானுடைய ஒரு மகன் இருக்கிறான், 5 வயது ஒரு சிறு குழந்தை. அவனுடைய தாதி என்ன பண்ணுகிறான், இந்த தேசத்துல எப்படி ஆயிலும் ஒரு நாள் இந்த குழந்தை ராஜாவாக வருவான், இந்த குழந்தை இளவரசனாய் வருவான் என்று சொல்லி இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாய் ஓடுகிறாள். வேகமாய் ஓடும் பொழுது கவனக்குறைவிலே குழந்தையை கீழே விட்டு விடுகிறாள். அதனால இந்த குழந்தை 5 வயதிலே முடமாக மாறிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், எப்படி நம்ம கையாளுகிறோம். ஒரு சிறிய கவனக்குறைவு அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் முடவனாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறத அன்பு செல்வங்களை நாம் கீழே விட்டு விடுகிறோமா, அல்லது கவனமாக கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்க்கிறோமா? 5 விளையாதது 50 விளையாதது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கருத்தோடு நம் பிள்ளைகளை வளர்ப்போம். அந்நியர் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக அவருடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயமாய் இருக்கிற நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை வளர்க்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வளர்க்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, அந்த தாதி அந்த 5 வயது குழந்தையை கீழே போட்டதினாலே அவன் வாழ்நாள் முழுவதும் முடவனானான். இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். என் மகனே, என் மகளை, உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தனே, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தனே, அந்த பிள்ளையை நீ எப்படி வளர்க்க போகிறாய்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கத்துல நாம் பதிலை சொல்ல வேண்டிய ஒரு நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. மேவிபோசேத். மேவிபோசேத் என்றால் அவமானத்தின் சின்னம். அவமானத்தின் சின்னம். அந்த மேவிபோசேத் சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தாவீது ராஜாவை நோக்கி பார்க்கதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தானின் மித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது சவுலின் குடும்பத்தில் உண்டா? இப்பொழுது தேசத்திலே சவுல் மடிந்து போய்விட்டான், யோனத்தான் மடிந்து போய்விட்டான். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த தாவீது ராஜாவுக்கு திடீரென்று ஒரு நினைவு வருகிறது. யோனத்தானின் மித்தம். இந்த யோனத்தானும் தாவீது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிகுந்த உயிர் நண்பர்கள், நல்ல சிநேகிதர்கள் என்று பார்க்கிறோம்.
சிறு வயது முதலே சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டு வரும் பொழுதெல்லாம் யோனத்தான் வந்து தாவீதுக்கு உதவியாக இருப்பான். உதவியாக இருந்து எல்லா காரியங்களிலும் அவனை விடுவிக்கிறதை பார்க்க முடிகிறது. 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனா தாவீது ராஜா அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவும் ஆயிட்டான். 2 பேரும் சவுல் ராஜாவும் படிந்து போய்விட்டான், யோனத்தானும் படிந்து போய்விட்டான். இப்பொழுது தாவீதிற்கு ஒரு நினைவு வருகிறது. இந்த யோனத்தானுக்கு நான் தயவு பண்ணணும், நான் சவுலின் குடும்பத்திற்கு நான் தயவு பண்ணணும். எவ்வளவு பெரிய அன்புள்ள இருதயம் பாருங்களேன். தனக்கு விரோதமா எழுப்பி வந்ததான சவுலின் குடும்பத்திற்கு அவன் நன்மை செய்யும்படியாக அவன் மாற்றி முடியும்னா இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு யாராவது தீமை செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க எனக்கு தீமை செய்தார்களே, நான் இவருக்கு நன்மை செய்ய வேண்டுமா? மனிதனுடைய குணம் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தானின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்திற்கு தயவு செய்ய யாராகிலும் இருக்கிறார்களா? வேலைக்காரர்கிட்ட கேட்கிறான், நான் யோனத்தானுக்கு நான் நன்மை செய்ய. ஏன் சகோதர சகோதரிகளே அவனுக்கு அந்த நினைப்பு வந்தது? ஏன் அவனுக்கு அந்த நினைவு வந்தது? அவன் யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை. ஹல்லேலூயா! அவன் யோனத்தானோடு செய்ததான உடன்படிக்கை 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அவர்கள் செய்த உடன்படிக்கை இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போ, கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவருக்கும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். யோனத்தானும் தாவீதும் 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். யோனத்தானின் தகப்பன் சவுல் தாவீதை எப்படியெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஆனா சவுலின் மகன் யோனத்தான் தாவீதுக்கு சிநேகிதனா இருக்கிறான், தாவீதை சிநேகிக்கிறான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. என்ன ஒரு உடன்படிக்கை பண்றாங்க, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்னென்றைக்கு உம்மோடு இருப்பார், என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்க ஒரு சாட்சியா என்னை நீ நினைத்தருளும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்தினால் நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும். அப்பா, என்ன நீ நினைச்சுக்கோ, என் பிள்ளைங்களை நீ நினைச்சுக்கோ. ஹல்லேலூயா! என் தலைமுறைகளை நீ நினைச்சுக்கோ. எவ்வளவு ஒரு இருதயத்துல அந்த யோனத்தானுக்கு ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தியிருப்பார். தாவீது தான் ராஜாவா வரப்போறான், நீ ராஜாவா இல்ல, தாவீது ராஜாவா வருவான்னு சொல்லி யோனத்தானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். அருமையான ஒரு உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை செய்றாங்க. யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்றாங்க. இப்ப யோனத்தான் மரித்து போய்விட்டான். தாவீதுக்கு ஒரு நினைவு வருகிறது, ஐயோ சவுலின் குடும்பத்தில், யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்துல யாராவது உயிரோடு இருக்கிறார்களா? பொதுவான ஒரு கூற்று என்னவென்று சொன்னால், ஒரு தேசத்திலே ராஜா மடிந்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய சந்ததியவே அழித்து விடுவார்கள், அவனுடைய சந்ததியை இல்லாமல் செய்து விடுவார்கள். ஆனால் இங்கு யோனத்தானின் மகன் மேவிபோசேத் என்கிற ஒரு பிள்ளையாண்டான் இருக்கிறான். ஹல்லேலூயா! யாராவது உயிரோடு இருக்கிறார்களா? தாவீது கேட்கிறான், சவுலினுடைய குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? நான் உங்களுக்கு தயவு செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு இரக்கம் செய்யணும். அவனுக்கு நினைவு வந்தது, இந்த உடன்படிக்கை நினைவு வந்தது. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் அடிமைப்பட்டு கண்ணீரோடு கூக்குரலிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். நான் ஆபிரகாமோடு, நான் ஈசாக்கோடு, நான் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்தேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இக்கட்டு நேரத்திலும் அவர்களை விடுவித்தார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த பரலோக தேவன், ஹல்லேலூயா, பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இப்பொழுது இங்க பார்க்கிறோம், மேவிபோசேத் முடவனாக இருக்கிறான்.
அங்கு 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். பாருங்கள், மேவிபோசேத் என்றால் ஒரு அவமானத்தின் பாத்திரம், ஒரு நிந்தையின் பாத்திரம். முடவனான அந்த மேவிபோசேத் இப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. ராஜா உன்னை அழைக்கிறார், தாவீது ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அங்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மேவிபோசேத்திற்கு ஒரு பயம் உண்டாகிறது. இத்தனை வருடம் நான் ஒளிந்து கொண்டிருந்தேன், முடவனாக இருக்கிறேன், என்னை கண்டு கொள்வதற்கு யாருமே இல்லை. ஒரு முடவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைத்துவிடும்? அவனால நினைச்ச இடத்திற்கு போக முடியாது, அவனால நினைச்ச இடத்திற்கு போய் நிற்க முடியாது. அவனை ஒருவர் சப்போர்ட்ல தான் தூக்கிட்டு போனோம். ஒரு சப்போர்ட் இருந்தாதான் அவனால நினைச்சு வாழ முடியும். மேவிபோசேத் நிந்தனையான ஒருவர். 20 வருட காலம் அவன் நிந்தனையோடு இருக்கிறான். ராஜா இப்பொழுது அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான். அவன் எந்த இடத்துல தெரியுமா சகோதரி இருக்கிறான்? லோதேபார் என்கிற ஒரு இடம். லோதேபார் என்கிற ஒரு இடத்துல அவன் தங்கி இருக்கிறான். லோதேபார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வறட்சியான இடம். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த இடம். வறட்சியான இடத்துல இருக்கிறான், இருள் நிறைந்த இடத்துல இருக்கிறான். ஒரு அவமானத்தின் பாத்திரமாக, எல்லாரும் மறக்கப்பட்டவனாக, எல்லாரும் மறுக்கப்பட்டவனாக. இந்த காலை வேளையில நீங்க தெய்வ சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை மறந்திருக்கலாம். ஒரு அவமானத்தின் சின்னமாக, வெளியிலே தலை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதே, நான் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு என் வாழ்க்கைக்கு விடுவே இல்லையா, என் வாழ்க்கையை யாரும் நினைவு கூற மாட்டார்களா என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்களே எனக்கு அன்பானவர்களே. ஆண்டவரே காலை வேளையில் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், யோனத்தானின் மித்தமாக ஹல்லேலூயா தயவு பெரும்படியான ஒரு கிருபையை தேவன் தந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோனத்தானின் மித்தமாக ஒரு நினைவு கூறுதல். யாரு மறந்து போனாலும் மறவாத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உறவுகள் மறந்து போகலாம், சொந்த பந்தங்கள் மறந்து போகலாம், ஆனால் மேவிபோசேத்தின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்து போனாங்க. ராஜாவுக்கு நினைவு வந்தது. மொர்தெகாய் எல்லாரும் மறந்து போனாங்க. ராஜாவுக்கு நன்மை செய்தான் மொர்தெகாய், ஆனால் எல்லாம் மறந்து, ராஜாவும் மறந்து போனான். ஆனா ஒரு நாள் இரவு ஆண்டவர் தூக்கத்தை கலைத்தார். ஹல்லேலூயா. தூக்கத்தை கலைத்து மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா? மொர்தெகாய்வுக்கு கனம் செய்யப்பட்டதா? என்னோட உயிரை அவன் காப்பாற்றினானே, என் உயிருக்காக அவன் போராடினானே, அவனுக்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா என்று சொல்லி கர்த்தர் அகஸ்வேரு ராஜாவுடைய நினைவை கலைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக சின்ன சின்ன காரியங்கள் செய்றீங்க பாருங்க. எல்லாரும் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போகாத தெய்வம். கரங்களை உயர்த்தி, என் தேவனே, நான் செய்கிற உமக்காய் செய்கிற அந்த பக்தி வைராக்கியம் உள்ள காரியங்களை நீர் மறந்து போகாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தெய்வம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்த பொழுது சுயம்பாவிக்கிறார், நன்மை செய்கிறான், சிறைச்சாலை அதிகாரிக்கு நன்மை செய்கிறான். ஆனால் எல்லாரும் மறந்து போனார்கள். அப்பா, நீங்களா விடுதலையாகி வெளியில போவீங்க, அப்ப என்னை நினைத்து கொள்ளுப்பா, என்னை நினைத்து கொள்ளுப்பா என்று சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் மறந்து போனாங்க. ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார், தேசத்திலே உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் இன்று மறக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்களா? முடக்கப்பட்டதான் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? என்னால் ஜெபிக்க முடியவில்லை, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறானா? ஜெபிக்க முடிய
ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நெறிந்த நாணல முறிச்சு போடுறவர் அல்ல. ஓ உலகம் வேண்டாம், இவர் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த ஆத்மா வேண்டாம், இந்த சகோதரன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லலாம், ஒதுக்கி தள்ளலாம். ஆனா கர்த்தர் நம்மை தள்ளாத தேவன். அல்லேலூயா. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் லோதிபாரில் இருக்கிறான். இளவரசனாக வலம் பெற வேண்டிய மேவிபோசேத் இப்பொழுது எங்க இருக்கிறான்? லோதிபாரில் இருக்கிறான். இருள் நிறைந்த இடத்துல இருக்கிறான், இருளில் இருக்கிறான், வறட்சி இல்லாத இடத்துல இருக்கிறான், மேய்ச்சலற்ற இடத்துல இருக்கிறான், வனாந்திரத்துல இருக்கிறான். ஒரு இளவரசன். இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் ஒருவேளை பாவம் என்கிற இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்ணீர் என்கிற இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? சாபம் என்கிற இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஓ, நீ எருசலேமுக்கு வா. நீ இருளில் இருக்கிறவன் அல்ல, இருளில் இருக்க வேண்டியவன் அல்ல. அல்லேலூயா. உன்னுடைய இடம் லோதிபார் அல்ல. நீ இருளில் இருக்க வேண்டிய மேவிபோசேத் அல்ல. நீ எருசலேமுக்கு வர வேண்டியவன். நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ மாற வேண்டியவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லோதிபார் மேவிபோசேத்துக்குள்ள இடம் அல்ல. அவன் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுகிறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். பாருங்க, ராஜா தாவீது ராஜா மேவிபோசேத்தை அழைத்து அனுப்புகிறான். இப்பொழுது அவன் லோதேபாரில் இருந்து, இருளில் இருந்து எருசலேமுக்கு நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி கடந்து வருகிறான். கடந்து வந்து அவன் ராஜாவின் சமூகத்திலே நிற்கிறான். ராஜாவின் சமூகத்திலே நிற்கிறான். அவனுக்குள்ள ஒரு பயம். 20 வருடம் நான் ஒளிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த ராஜா என்ன பண்ண போறார்? ஒருவேளை என்னை கொன்று போடுவாரோ? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போகிறதோ என்று பயந்தவனாக அவன் நின்று கொண்டிருக்க, நிற்க கூட முடியாது. அவன் முடவனாயிற்றே. அவன் தேவை. அவன் ராஜா சமூகத்திலே வந்திருக்கிறான். அப்பொழுது ராஜா அவனை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மேவிபோசேத்தே, அல்லேலூயா, மேவிபோசேத்தே என்று தாவீது ராஜா அந்த முடவனான யோனத்தானின் மகனை மேவிபோசேத்தே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு அழைப்பு வருகிறது. யாரிடத்திலிருந்து வருகிறது? ராஜாவின் இடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு யாருன்னா இருக்காங்களா? யாருமே கிடையாது. நம்ம நினைக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. நம்மளை அழைப்பதற்கும் யாரும் கிடையாது. ராஜாவின் சமூகத்திலே யார் நிற்பார்கள்? நல்ல திடகாத்திரமான ஆட்கள் தானே நிற்பாங்க. ஆனா அந்த முடவனான மேவிபோசேத் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறார். ராஜா அழைக்கிறார், மேவிபோசேத்தே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பெயரெல்லாம் சொல்லி அழைத்து, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். யாரு உன்னை கைவிட்டு போனாலும், அல்லேலூயா, யார் உன்னை கைவிட்டு போனாலும் கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீர் என்னை அழைத்த தேவர், நீர் என்னை உயர்த்த வல்லமுள்ள தேவர். அல்லேலூயா. 20 வருடம் நான் முடவனாக இருந்தேன். நான் 20 வருடம் நான் அவமானத்தின் பாத்திரமாக இருந்தேன். ஆனா ஒரு ராஜா என்னை அழைத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ராஜா அழைத்து அனுப்பினது ராஜ சமூகத்திலே நிற்கும்படியாக. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே,
நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ராஜா பரலோகத்தின் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளம் கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் உள்ளம் கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உன்னுடைய மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. யார் மறந்து போனாலும், யார் நினைவில் நான் இல்லாமல் போனாலும், பரலோக நினைவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் மனிதன் பறித்து கொள்ளும்படி கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயால வாசிக்கிறோம் 44வது அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். சொல்லப்படுகிற என்னிடத்தில் திரும்பு, உன் பாவத்தை எல்லாம் கார் மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன். என்னிடத்துல திரும்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்துல திரும்பு. ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவர். மேவிபோசேத்தே, மேவிபோசேத்தே பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்க தேவையில்லை. மேவிபோசேத் கலங்கி பயந்து போயிருந்தான். ஆனா தாவீது ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா ஓ நம்மை உயர்த்த அவர் பக்கமாய் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாம் தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். இத்தனை நாட்கள் இதுதான் எனக்கு, இந்த இருள் தான் எனக்கு என்று இருந்து கொண்டிருந்தோமா? ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த மேவிபோசேத் 20 வருட காலம் இருளில இருந்தான். ஆனா இன்னைக்கு எருசலேமுக்கு வந்து விட்டான். வெளிச்சத்தை நோக்கி வந்தது போல இதோ நானும் உம்மிடத்துல வந்து விடுகிறேன். ஆண்டவரே, இந்த சாபத்துல, வியாதி என்கிற சாபம், கண்ணீர் என்கிறதான சாபத்துல, மரண போராட்டத்துல நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இருளில இருந்து கொண்டு இருக்கிறேன். போதும், என் வாழ்க்கை இருள இருந்தது போதும். நம்முடைய சமூகத்துக்கு வந்து விடுகிறேன், உடைய சமூகத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்து விடுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பாருங்க, ஒரு ராஜா ஒரு சாதாரண முடவனான ஒரு மனுஷனை பார்த்து கூப்பிடுறார், உன் பேரை சொல்லி கூப்பிடுறார். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? அது சாதாரண சத்தம் அல்ல, அது அதிகாரமுடைய சத்தம், அது இரக்கமுள்ள சத்தம், அது தயவுள்ள சத்தம், அது அன்பு நிறைந்த சத்தம். நம்ம ஆராதனையில பாடி ஆராதித்தோம். யாவரும் மறந்த என்னை தூக்கி எடுத்த கிருபை தானே பெரியது. நான் செய்தி எடுத்து நான் பாஸ்டருக்கு காட்டவே இல்லை. பாஸ்டருக்கு தெரியாது இந்த செய்தி. ஆனால் ஆராதனையை தேவன் நம்முடைய மத்தியில் எவ்வளோ அருமையாக நடத்தினார் பாருங்க. ஆராதனையில உமக்கு மேல வல்லமை இல்லை, உமக்கு மேல ராஜரீகம் இல்லை, யாவரும் மறந்த மேவிபோசத்தை யாரும் நினைக்கிறதுக்கு இல்லை. முடவனுக்கு என்னங்க ஒரு நன்மை இருந்திருக்கும்? அவனை காப்பாற்றின குடும்பம் எப்படி பண்ணியிருப்பாங்க? ஒரு சாப்பாடை போட்டு பிளேட்ல தான் சாப்பிடுன்னு சொல்லி தூக்கி அடிச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை.
ஆனா யாவரும் மறந்த அந்த பாட்டை பாடும்போதே இருதயம் அப்படியே தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நீ நன்றி, எங்க சபையை நீ எவ்வளவாய் நேசிக்கிறேன். யாவரும் மறந்த என்னை தூக்கி எடுத்த உங்களுடைய அன்பு தான் ஆண்டவரே பெரியது. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அந்த பாடலை வரிய பாடலாமா? யாவரும் மறந்த என்னை தூக்கி எடுத்த அன்பு தானே பெரியது. யாவரும் மறந்த என்னை தூக்கி எடுத்த அன்பு தானே பெரியது. ஜீவனை விடவும் அன்பு தான் மிகவும் பெரியது. ஜீவனை விடவும் அன்பு தான் மிகவும் பெரியது. நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். நீ சொன்னால் போதும் எல்லாம் மாறும். உமக்கு மேலே வல்லமை இல்லை. மேலே ராஜரீகம் இல்லை. கரங்களை உயர்த்தி, உமக்கு மேலே வல்லமை இல்லை ஆண்டவரே, உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை ஆண்டவரே. என்னை நீ நினைப்பதற்கும் என்னை நீ விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திர. அல்லேலூயா. மேவி போசே கர்த்தருடைய ராஜாவின் சமூகத்திலே வந்து நிற்கிறான். எல்லாரும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். ஆனால் யோனத்தானின் மித்தம் ஒரு தயவு, ஒரு இரக்கம், ராஜாவின் நிலத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. ராஜா மேவி போசேத்தை அழைக்கிறான், அவனை தட்டி கொடுக்கிறான். பயப்படாதே. 9:7 வாசிக்கிறோம், பயப்படாதே மேவி போசேத்தை, பயப்படாதே. இன்று ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதே, நீ போய்கொண்டிருக்கிற பாதையில நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. பயப்படாத. மோசே மரித்து போய்விட்டான், யோசுவா பயந்து போயிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே. அல்லேலூயா அல்லேலூயா. மரியாள் அதிகாலமே இருட்டோடு எழுந்து அந்த கல்லறை அண்டை போய் நிற்கிறாள், அழுது கொண்டு நிற்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். மரியாளே பயப்படாதே. அல்லேலூயா. மரியாளை தட்டி கொடுக்கும்படியாய் ஓடோடி வந்த தெய்வம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பக்கத்துல சொல்றாரு, மகனே மகளே பயப்படாத. நீ போற பாதை கண்ணீரின் பாதையா இருந்தாலோ, அல்லேலூயா, நீ போய் கொண்டிருக்கிற பாதை இருளின் பாதையா இருந்தாலோ என்னிடத்துல திரும்பு, அப்பொழுது உனக்கு மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. தாவீது ராஜா யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை மேவி போசேத்திற்காக இந்த தயவு அல்ல, யோனத்தானோடு செய்த உடன்படிக்கையினாலே இந்த தயவு உண்டானது. இன்னைக்கு அன்பான தம்பி தங்கச்சியில அப்பா செய்யற ஜெபத்தினால, அம்மா செய்யற ஜெபத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துரும் நினைக்க கூடாது. எங்க அப்பா எங்க அம்மா இவங்க பண்ற ஜெபம், இவங்களோட நீதினால தான் நான் இப்படி இருக்கிறேன், உண்மைதான். ஆனா நாம ஒவ்வொருவரும் அல்லேலூயா ஒவ்வொருவரும் நாம் எழும்புகிற காலமா இருக்கிறது. லோத்தபார்ல இருந்து எழும்பி வா, நாம் எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசிக்கிற காலமா இருக்கிறது. ஆண்டோட சமூகத்துல நம்மை மனம் திரும்புதலுக்குள்ளாக கடந்து வருவோம். எலியா சூறை செடிகளுக்குள்ள போய் படுத்து கொண்டான். ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பு, நீ எழுந்து வா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. மேவி போசேத்தை போட்டு தாவீது சொல்றான், பயப்படாத, நான் என்ன செய்ய போறேன், உங்க தாத்தா என்னென்ன சொத்தெல்லாம் வச்சிருந்தாரோ, நம்ம பாஷையில பேசணும்னா
என்னென்னலாம் சகோதரித்து வச்சிருந்தாரோ ஒரு ராஜா. அவனுடைய நாட்களில எவ்வளவு ஒரு பெரிய ராஜா, தேசமே அவன் கையில இருக்கும்போது எல்லாவற்றையும் சகோதரித்து வைப்பார்கள் அல்லவா, தலைமுறைக்கும் சேர்த்து வைப்பாங்களே. இன்னைக்கு தாவீது ராஜா சொல்றான், மேவிபோசேத்தே பயப்படாத, உங்க தாத்தா சவுலு சகோதரித்து வச்சிருந்தான் இல்லையா, அத்தனை சொத்தையும் நான் 2 மடங்கா உனக்கு தர போறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்துல ஓ மேவிபோசேத்தின் தேவன், யோனத்தானின் தேவன், ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான ராஜா பாருங்களேன், எவ்வளவு அன்பான ராஜா. இன்னைக்கு நம்மளுடைய நிலத்தையோ நம்மளுடைய சொத்துக்களையோ நிறைய பேர் சொந்தக்காரங்களை என்ன பண்ணிடுறாங்க, அபகரிச்சு வாயில போட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த தாவீது ராஜா எவ்வளவு பெரிய அன்புடையவன் பாருங்களேன். ஆண்டவர் அதனால தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த தாவீதை போல நாமும் கர்த்தருக்காக நன்மை செய்வோம். ஆராதனையில பாஸ்டர் சொன்னாங்க, நாம நன்மை செய்து கொண்டே நாம் போவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய நன்மைக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளையிடுவார். உன்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உண்டாகும். மேவிபோசேத்து தாவீது சொல்றான், மேவிபோசேத்தே பயப்படாதன்னு சொல்லிட்டு 2வது சொல்றான். அந்த வசனத்தை வாசிங்களே மறுபடி. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சவுலின் நிலத்தையெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். அது மாத்திரம் அல்ல, என் பந்தியில நித்தமும் நீ அல்லேலூயா அப்பம் புசிப்பாய். நித்தமும் நீ என்ன என் பந்தியில என்ன செய்ய போற, அப்பம் புசிக்க போற. அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு ராஜ போஜனம். அல்லேலூயா. லோத்தேபார்ல எப்படி இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். லோத்தேபார்ல நிந்தனின் பாத்திரமாக இருக்கிறான். ஒரு வீட்டுல இருந்தான், அந்த அமீனதாப் என்கிற ஒரு வீட்டுல இருக்கிறான். அவன் எப்படி இவனை ட்ரீட் பண்ணான்னு தெரியல, எப்படி இவனை கவனிச்சு கொண்டான்னு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை அவன் கேட்கறதெல்லாம் அவனுக்கு ஒருவேளை கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா யோனத்தானின் மித்தம், யோனத்தானோடு தாவீது செய்த உடன்படிக்கையின் மித்தம் இன்னைக்கு மேவிபோசேத் எங்க வந்துட்டான், ராஜாவின் அரண்மனைக்கு வந்துட்டான். அவன் அந்த சாப்பாடெல்லாம் பார்த்திருக்க மாட்டான். அந்த மேசையில, ராஜாவின் மேசையில, அந்த பந்தியில உட்காரும்படியான ஒரு கிருபையை அல்லேலூயா ஓ தாவீது ராஜா மேவிபோசேத்துக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இன்றும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேவ ஆலயத்துல அவருடைய பிள்ளையாக கொண்டு வந்து அவரோடு போஜனம் பண்ணும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ இதை உணர்ந்தவர்கள் நாம் உணர்கிறோமா, இந்த சத்தியத்தை நாம் உணர்கிறோமா? அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தான். அது மாத்திரமல்ல, ஓ என்னுடைய சமூகத்துல நீ அப்பம் புசிப்பா, என் பந்தியில நீ காணப்படுவா என்று சொல்லி ஒரு கணத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மத்திலும் தேவனுடைய கணத்தை கொடுக்க, நமக்கு நம்மை உயர்வை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கடைசியாக சகரியா 8:13 வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. எல்லாம் முழங்கால் படிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ லோத்தேபாரிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஓ திருச்சபையாய் இருக்கிறதான உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஓ கண்ணீரின் பாத்திரத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வெளிச்சத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? ஓ உங்களுக்கு ராஜ பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். ஓ ஒரு நித்திய பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக அவருடைய சபைக்குள்ளாய் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்காய் பக்தி வைராக்கியத்தோடு, தாவீது எப்படி பக்தி வைராக்கியத்தோடு காணப்பட்டானோ அதே போல நாம் காணப்படுவோம்.
வாசித்த வசனம் சொல்கிறது, நீங்கள் எந்த இடத்துல சாபமாயிருந்தீர்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக, நீங்கள் உயர்வாக, அல்லேலூயா, உங்களை நான் உயர்த்துவேன், பயப்படாதீங்கள், உங்களுடைய கைகள் திடப்பட கடவுளே. அல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்த போதுமானவர். அல்லேலூயா. தாவீது ஓ ஸ்தோத்திரம், கர்த்தரை இறுக பிடித்துக் கொண்டா, தேவ சமூகத்தை அணைத்துக் கொண்டதினால ஆண்டவர் அவரை நினைத்தருளினார். இந்த காலவேளை நம்மை நினைத்தருளுவாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேவி போசேத்தே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோதேபார் என்கிற கண்ணீர், இருள், வறட்சி இந்த இடத்தில் இருந்த மேவி போசேத் எருசலேம் பிரகாசமான ஆசீர்வாதமான இடத்திற்கு கடந்து வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேவி போசத்தை எல்லாரும் மறந்திருக்கலாம். ஆனால் தாவீது அந்த உடன்படிக்கை, யோனத்தானோடு செய்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் அவன் மகனுக்கு தயை செய்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வறட்சியில் இருக்க காரணம், கண்ணீரில் இருக்க காரணம், ஒருவேளை பின்மாற்றமாய் இருந்தால், ஒருவேளை தேவனுக்கு தூரமாய் இருப்போமானால், எருசலேமுக்கு வா, நீ என்னிடத்தில் திரும்பு. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக வறட்சியா இருப்பது தேவ திட்டம் அல்ல. உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவா. தாவீது அந்த அளவுக்கு உண்மையா இருப்பான் என்றால், தாவீதை காட்டிலும் தேவன் அத்தனை உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க நீ என்னிடத்தில் திரும்பு. வெறும் அந்த இடத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிவிடல, நீ என்னோடு கூட பந்தியில் போஜனம் பண்ணு. ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை மேவி போசே சுதந்திரித்துக் கொண்டா. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பரிதாபமாய், கண்ணீராய், சாபமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கண்ணீர்கள் மறையட்டும், நன்மைகள் பெருகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு தேவன் கிருபைகளை கட்டளையிடுவீராக. ஆமென். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்திலே தேவரீர் ஆண்டவரே கடினமான உஷ்ணங்களுக்கு மத்தியிலே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அனைவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தருவீராக. நாங்கள் பாடி ஆராதித்தது போல உமக்கு மேலே வல்லமை இல்லை, உமக்கு மேலே ராஜரீகம் இல்லை. எங்கள் தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எலெக்ஷன்ல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீரே ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை ராஜாக்களும் அதிகாரிகளும் ஆண்டவரே பூமியின் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி நீர் கிரியை செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஜனத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மகளை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக. நல்ல வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, வார்த்தைகளை கொடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கனம், துதி, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.